ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மன்றாடுவோமாக. நம்முடைய பங்கு நம்முடைய இந்த பர்மாக்காரணி திருவிழாவை கொண்டாடுவதற்காக நம்முடைய பாதுகாவலர் என்றும் இதன் வழியாக நாம் எல்லாரும் நம்முடைய பக்தியிலும் அன்பிலும் விசுவாச இறைவனுக்காக அருள் தர வேண்டும் என்று கொண்டாடுவோமாக. மக்கள் தங்கள் பாதுகாவலராகிய புனித செபஸ்தியாரின் திருவிழாவை கொண்டாடுவதற்காக தயார் செய்திருக்கும் இந்த கொடியை ஆசீர்வதித்து புனிதப்படுத்தியுள்ள உமை வேண்டுகிறோம். இக்கொடி வான்நோக்கி கொடிக்கம்பத்தில் உயரே ஏற்றப்படுவது போல மக்களாகிய எங்களுடைய உள்ளங்களும் விண்ணகம் நோக்கி உமையே நோக்கி உயர்த்தப்படுவனவாக. இந்த நாட்களில் இக்கொடியை காண்போர் யாவரும் திருமகன் இயேசுவின் அன்பையும் இரக்கத்தையும் புரிந்து வாழவும் அவருக்கேற்ப ஆண்டவரின் சீடர்களாய் வாழவும் சாட்சிய வாழ்வு மேற்கொள்ளவும் அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய அதே கிறிஸ்துவழியாகவும் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வதற்கு ஆசி பெற்றவர் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாக எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையில் வேண்டிக் கொள்ளும். ஆமென். பொழிய நோய்கள்
உங்கள் வேண்டுதல்கள் அனைத்தையும் நிறைவேற்றி தர வேண்டும் என்றும் உங்களுக்காக இத்திருப்படியினால் ஆய்வாளர்களோடு இணைந்து திராவிடனுடைய அன்பான அழைப்பை ஏற்று திருப்படியில் பங்கெடுத்து நமக்காக இதை ஆசிரியர் பெற்றுத்தர வந்திருக்கிற நம்முடைய மண்ணின் மைந்தர் அருட்தந்தை சுசி அலங்காரம் அவர்களோடு இணைந்து வந்திருக்கிற அருட்தந்தை மைக்கேல் ஜோ தந்தையர்களை அன்போடு பாசத்தோடு நம்முடைய கரவொலியிடத்தை வரவேற்போம். இறைவனுடைய ஆசிரியை முழுமையாக நம்முடைய கிராமத்தில் அனைத்து குடும்பங்களும் நிறைவாக பெற்றுக்கொள்ள இத்திருப்பணியில் இணைந்து நாம் ஒரே இதயத்தோடு மன்றாடுவோம். இத்திருப்பணி வழியாக வேண்டுதல் வழியாகவும் ஜெயமேரி ஆரோக்கியசாமி குடும்பத்திற்கு இறைவன் செய்திருக்கிற அனைத்து நன்மைகளுக்கு நன்றி வழியாகவும் தொடர்ந்து இறைவன் தன் குடும்பத்தை ஆசிர்வதிக்கும் வழியாகவும் ராஜா ஜெயசுந்தரி குடும்பத்திற்கு இறைவன் செய்திருக்கிற நன்மைகள் அனைத்திற்கு நன்றி வழியாகவும் இறை ஆசிரியை தொடர்ந்து மன்றாடுகிற குடும்பத்திற்காகவும்
குடும்பத்தினர், சுசி தியாகுலும் சுசி மேரி செல்வி கிரேசி குடும்பத்தினர் தங்களது இளைய மகன் திருமணம் நல்ல முறையில் நடத்த வேண்டியும் மற்றும் குடும்பத்திற்கு இதை ஆசை வேண்டியும் சோலமா தேவி, அலெக்சாண்டர் என்ற போஸ், லீமா கரோலி பாவங்களுக்காக கடவுளிடம் நம்முடைய வருத்தத்தை தெரிவித்து மன்னிப்பை கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும்
ஆண்டவரை நான் எக்காலம் போற்றுவேன். அவரது புகழ் எப்பொழுதும் என் நாவில் ஒலிக்கும். நான் ஆண்டவரை பற்றி பெருமையாக பேசுவேன். எளியோர் இதை கேட்டு அக்களிப்பர். சோதனை மனவுறுதியுடன் தாங்குவோம் பேறு பெற்றோம். ஏனெனில் அவர்கள் தகுதி மெய்ப்பிக்கப்படும் போது தன் மீது அன்பு கொள்வோருக்கு கடவுள் வாக்களித்த வாழ்வாகிய வெற்றி வாகையினை அவர்கள் பெறுவார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். பிரிவு 10 இறைவாக்கியங்கள் 28 தொடங்கி 33 வரை. அக்காலத்தில் இயேசு தம் திருத்தூதர்களிடம் கூறியது: ஆன்மாவை கொல்ல இயலாமல் உடலை மட்டும் கொல்பவர்களுக்கு அஞ்ச வேண்டாம். ஆன்மாவையும் உடலையும் நரகத்தில் அழிக்க வல்லவருக்கே அஞ்சுங்கள். காசுக்கு 2 சிட்டுக்குருவிகள் விற்பதில்லையா? எனினும் அவற்றுள் ஒன்று கூட உங்கள் தந்தையின் விருப்பமின்றி தரையில் விழாது. உங்கள் தலைமுடியெல்லாம் எண்ணப்பட்டிருக்கின்றது. சிட்டுக்குருவிகள் பலவற்றை விட நீங்கள் மேலானவர்கள். எனவே அஞ்சாதிருங்கள். மக்கள் முன்னிலையில் என்னை ஏற்றுக்கொள்பவரை விண்ணுலகில் இருக்கும் என் தந்தையின் முன்னிலையில் நானும் ஏற்றுக்கொள்வேன். மக்கள் முன்னிலையில் என்னை மறுதலிப்பவர் எவரையும் விண்ணுலகில் இருக்கிற என் தந்தையின் முன்னிலையில் நானும் மறுதலிப்பேன் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்து இயேசுவில் அருமையான சகோதர சகோதரிகளே, நம்முடைய பாதுகாவலர் புனித செபஸ்தியாருடைய திருவிழாவை கொண்டாடுவதற்காக நாம் இன்று கொடியேற்றத்தோடு நவ நாள்களை தொடங்கியுள்ளோம். நம்முடைய கோவிலுக்கும் இந்த பகுதியிலே 50 ஆண்டுகள் வயது ஆகின்றது.
எனவே இந்த நாளில் உங்களை நான் வாழ்த்துகின்றேன். புனித செபஸ்தியாருடைய திருவிழாவை கொண்டாடும் நீங்களும் கூட புனித செபஸ்தியாரை போன்ற மனநிலை கொண்டவராக, வீரம் உள்ளவராக, தைரியம் உள்ளவராக இருக்க வேண்டும் என்று உங்களை வாழ்த்துகின்றேன். இன்று வாசிக்கப்பட்ட முதல் வாசகத்திலே புனித பேதுரு எழுதிய முதல் திருமுகத்திலே மிக அருமையாக சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் யாருக்கும் அஞ்ச வேண்டாம், யாருக்கும் பயப்பட வேண்டாம், மாறாக நீங்கள் எப்போதும் உறுதியாக இருங்கள், தைரியமாக இருங்கள், நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்களை உறுதியாக செய்யுங்கள் உங்கள் கிறிஸ்துவ வாழ்வை என்று பேதுரு உற்சாகப்படுத்துகிறார். இத்தகைய வார்த்தைகள் தான் புனித செபஸ்தியாருக்கும் உற்சாகத்தை கொடுத்தது என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்று வாசிக்கப்பட்ட அந்த பதிலுரை பாடலிலே சொல்லப்பட்டது, எல்லா வகையான அச்சத்தினின்றும் ஆண்டவர் என்னை விடுவித்தார். எல்லா வகையான அச்சம், அதை புனித செபஸ்தியாருடைய வாழ்விலே நாம் காண்கின்றோம். கடைசியாக நற்செய்தி வாசகத்திலே நாம் வாசிக்க கேட்டோம். ஆண்டவர் சொல்லுகின்றார், உங்கள் உடலை கொள்வதற்காக அஞ்ச வேண்டாம், இந்த உலகத்திற்காக அஞ்ச வேண்டாம், மாறாக உங்கள் உடலையும் ஆன்மாவையும் சேர்த்து கொள்ளக்கூடிய தந்தையாம் கடவுளுக்கு நீங்கள் பணிந்து வாழுங்கள், அவருடைய விருப்பப்படி நடங்கள் என்று கூறுகின்றார். எனவே அன்புக்குரியவர்களே, புனித செபஸ்தியாரை நாம் இவ்வாறு நினைத்து பார்க்கின்றோம். புனித செபஸ்தியார் 557 ஆண்டிலே பிரான்ஸ் நாட்டிலே பிறந்தார். இவர் படிப்பதற்காக ரோமைக்கு வந்தார், இத்தாலி நாட்டிற்கு வந்தார். ஆனால் அவருக்கு அடிப்படையில் ஆர்வம் என்பது ஒரு மாபெரும் வீரனாக மாற வேண்டும் என்ற ஆசை இருந்தது. அதன் காரணமாக அவர் என்ன செய்கிறார், ரோமை படையில் இராணுவத்தில் சேர்கின்றார். அதனை படை வீரராக அவர் பணியாற்றுகின்றார். காலப்போக்கில் நம்முடைய கடின உழைப்பினால் அவர் மேன்மேலும் உயர் பதவிகளுக்கு முன்னேறி செல்கின்றார். அப்படி செல்கின்ற அவர் அதே வேளையிலே தம்முடைய நம்பிக்கை வாழ்விலும் முன்னேறி கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு திருமுழுக்கு பெற்று கிறிஸ்துவராக மாறினார். இந்த 3ஆம் நூற்றாண்டு 4ஆம் நூற்றாண்டு என்பதெல்லாம் மிகுந்த வேத கலாபனை, சமய துன்புறுத்தல்கள் நிறைந்த காலம். கிறிஸ்தவர் என்றாலே வெட்டி போட்டு விடுவார்கள். இவரோ அரசன் அவையிலே வேலை செய்கின்றவர், இராணுவத்திலே பணியாற்றுகின்றவர். ரோமை சட்டப்படி ஒவ்வொரு குடிமகனும் அந்த புதிய மதமாகிய கிறிஸ்துவத்தை ஏற்றுக்கொள்ள கூடாது. ஏற்றுக்கொண்டிருந்தாலும் அந்த கிறிஸ்துவ மதத்தை மறுதளிக்க வேண்டும். கும்பிடுகின்ற இயேசுவை மறுதளிக்க வேண்டும். பிறகு யாரை வணங்க வேண்டும் என்றால் ரோமை பேரரசனையே கடவுளாக நினைத்து அவருடைய சிலைக்கு முன்பாக இவர்கள் பணிந்து தூபம் காட்டி வணங்க வேண்டும் என்ற கட்டளை வைத்திருந்தார்கள். இவ்வாறு இருக்கின்ற பொழுது புனித செபஸ்தியார் என்ன செய்கிறார், அந்த சட்டத்தினால் துன்பப்படும் மக்களை பார்க்கின்றார். பல பேர் பொது மக்கள் விசுவாசத்தை காப்பாற்றிக் கொள்வதற்காக தங்கள் உயிரையும் தியாகம் செய்ய வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுகிறார்கள். அவர்கள் விசுவாசத்திற்காக துன்புறுத்தப்படுகிறார்கள். ஆகவே அவர்கள் சாத்தியால் அடிக்கப்படுகிறார்கள் அல்லது நெருப்பிலே போடப்படுகிறார்கள். அவர்கள் மீது தீ வைக்கப்படுகிறது, சுட்டு எரிக்கப்படுகிறார்கள். இது போன்ற பல தொகைகள் இருப்பதை பார்க்கின்றார். எனவே மக்கள் பலரும் மனம் தளர்ந்து போகிறார்கள். அந்த மக்கள் தங்களது விசுவாசத்தை
விசுவாசத்தை மறுதளித்து விட்டு அந்த பேரரசனை கூப்பிட்டு அவனுக்கு வணக்கம், மரியாதை, ஆராதனை செலுத்தி தன் உயிரை காப்பாற்றிக் கொள்வதை பார்த்தார். இச்சூழ்நிலையிலே இவர் என்ன செய்கிறார்? தயக்கமின்றி, பயமின்றி, அச்சமின்றி அவர் மக்களை சந்திக்கின்றார். அவர்களை உற்சாகப்படுத்துகின்றார். மறைமுகமாக எல்லாம் செய்கின்றார். பலர் தங்களுடைய கிறிஸ்தவ நம்பிக்கையின் விசுவாசத்திலிருந்து தளர்ந்து போகாமல் உறுதியாய் நிற்பதற்கு தேவையான எல்லா வேலைகளையும் செய்தார். பலரையும் அவர் அந்த விசுவாசத்திலே நிலைத்து நிற்க செய்தார். அந்த விசுவாசத்திலே நிலைத்திருந்ததால் அவர்கள் மறை சாட்சியராக, வேத சாட்சிகளாக இறந்து போனார்கள் என்று பார்க்கின்றோம். அப்படி இறந்து போன 2 முக்கியமான புனிதர்கள் தான் மார்க்கஸ், மார்சலினஸ் என்பவர்கள். அவர்களை பூசை புத்தகத்திலே கூட முதல் நற்கருணை மன்றாட்டிலே புனிதர்களை நினைவு கூறும் பகுதியில் மார்க்கஸ், மார்சலினஸ் என்ற பெயரை சொல்லி அவர்களுக்காக நாம் கடவுளுக்கு நன்றி கூறுகின்றோம். ஆகவே அப்படிப்பட்ட அந்த விசுவாச வாழ்வை காப்பாற்றுவதற்காக பாடுபட்டார். இந்த செய்தி சிறிது சிறிதாக பேரரசரை சென்றடைகிறது. ரோமை பேரரசர் கூப்பிடுகிறார், விசாரிக்கின்றார், ஒன்றை ஒத்துக்கொள்ளுகின்றார் செபஸ்தியார். ஆகவே அவர் என்ன சொல்லுகிறார்? செபஸ்தியாரை கொண்டு போய் அம்புகளில் எய்து கொல்லும்படி ஆணையிடுகிறார். ஊருக்கு வெளியே கொண்டு சென்றார்கள். மரத்திலே கட்டி வைத்தார்கள். அம்புகளை எய்தார்கள். அவர் இறந்து போனார் என்று நினைத்து மயங்கி விழுந்த அவரை அப்படியே விட்டுவிட்டு சென்றார். நல்லவர் என்ற ஒருவர் அவரை எடுத்துக்கொண்டு போய் தம்முடைய வீட்டிலே வைத்து குணப்படுத்தி அவர் மீண்டும் நலமாக மாற உதவி செய்கின்றார். அவர் இறந்திருப்பார் என்று அரசன் எண்ணுகின்ற வேளையிலே இவர் மறுபடியும் அரண்மனைக்கு வருகிறார். அரசனை பார்க்கின்றார். நீங்கள் கிறிஸ்துவ மக்களை துன்புறுத்த கூடாது என்று சொல்லுகின்றார். அரசன் கோபப்படுகிறார். நான் தான் அம்புகளால் எதிர்த்துவதை கொள்ள சொல்கிறேனே, ஏன் நீங்கள் அம்புகளை எதிர்கொள்ளவில்லை என்று நினைத்துவிட்டு மறுபடியும் சண்டப்படுகின்றார். இவரை தடியால் அழைத்துக் கொள்ளுங்கள் என்று. ஆகவே மறுபடியும் அழைத்து சென்று தடிகளை கொண்டு அவரை அடித்து இறந்து போகுமாறு செய்கிறார். இவ்வாறு இவர் கிபி 588ஆம் ஆண்டிலே, அதாவது தன்னுடைய 31ஆவது வயதிலே மறை சாட்சியாக, வேத சாட்சியாக இறந்து போனார். அன்புக்குரியவர்களே, இவருடைய விழாவை கொண்டாடுகின்ற நமக்கு திருச்சபை உணர்த்துவது என்ன? நாமும் அவரை போல் எல்லா வகையான அச்சத்திற்கும் விடுவிக்கப்பட வேண்டும். ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் என்று சுவைத்து பார்க்க வேண்டும். அந்த ஆண்டவர் நம்மை பராமரிக்கிறார், பாதுகாக்கிறார். நாம் பெரும்பாலும் என்ன செய்கிறோம்? இவ்வுலகிலே நமக்கு ஏதேனும் இழப்புகள் ஏற்படும், நம்முடைய சொத்துக்கள் போய்விடும், காசு பணம் போய்விடும், அல்லது நம்மை துன்புறுத்துவார்கள் என்று பயந்து கொண்டு நாம் என்ன செய்கிறோம்? கிறிஸ்துவ விசுவாசத்தை சற்று ஒதுக்கி வைத்துவிட்டு வாழக்கூடிய மக்களாக இருக்கக்கூடும். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், அழிந்து போகும் செல்வதற்காக நாம் உழைக்கக்கூடாது, அழியாத வாழ்வு தரும் அந்த நம்பிக்கையோடு நாம் வாழ வேண்டும் என்று சொல்லுகின்றார். அதன் வெளிப்பாடாகத்தான் நான் செய்தியை வாசித்து கேட்டோம். ஒரு காசுக்கு 2 குருவிகள் விற்கப்படுகின்றன. ஆனால் நாம் அந்த குருவிகளை விட மேலானவர்கள் கடவுள் நம்மை பாதுகாக்கின்றார். உங்கள் உடலை கொள்வோருக்காக வேண்டாம், உங்கள் ஆன்மாவையும் உடலையும் சேர்த்து கொள்ளக்கூடிய கடவுளுக்கு மட்டுமே அஞ்சீர்கள் என்று சொல்லுகின்றார். எனவே இந்த நோக்கம் என்ன? நாம் நம்முடைய கடவுள் நம்பிக்கையில் உறுதியாக இருக்க வேண்டும். இவர் உறுதியாக இருந்த காரணத்தினால் என்ன செய்தார்? எல்லா துன்பங்களையும் ஏற்றுக்கொண்டார். அதைத்தான் பார்க்கின்றோம். சாவையும் ஏற்றுக்கொண்டார் என்று பார்க்கின்றோம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நாம் என்ன நினைத்து பார்ப்போம், நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் எவ்வாறு வாழ்கிறோம் என்று. திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் இயேசு கிறிஸ்து பிறந்த இந்த
ஜூபிலி ஆண்டு 2025 என்று ஓராண்டு காலத்திற்கு கொண்டாட வேண்டும் என்று படிக்கின்றார். இந்த ஜூபிலி ஆண்டு என்பது என்ன? நம்மை மனமாற்றத்திற்கு அழைக்கின்ற காலம், நம்மை ஒரு புது வாழ்வுக்கு அழைக்கின்ற ஒரு காலம், கடவுளோடு நெருங்கிய உறவினை வாழ்வதற்காக கொடுக்கப்படுகின்ற ஒரு காலம். இதை நாம் மனதிலே எப்போதும் உறுதியாக நிலைநிறுத்திக் கொள்ள வேண்டும். இந்த விசுவாச வாழ்விலே நமக்கு சொல்லப்படுகின்ற உண்மை என்ன என்று நாம் சிந்திக்க வேண்டும். திருத்தந்தை சொல்லுகிறார், இந்த ஜூபிலி ஆண்டிலே 3 காரியங்கள் செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறார். முதலாவது, செவி கொடுங்கள். நாம் நம்ம குடும்பத்தாருக்கு செவி கொடுப்போம், உறவினருக்கு செவி கொடுப்போம், நண்பர்களுக்கு செவி கொடுப்போம், நமக்கு வேண்டியவர்களுக்கு செவி கொடுப்போம். ஆனால் ஒருவேளை ஏழைகள், எளியவர்கள், கைவிடப்பட்டவர்கள், உடல் நோயால் பாதிக்கப்பட்டவர்கள், யாரும் இல்லாதவர்கள், சமுதாயத்திலே ஓரங்கட்டப்பட்டவர்கள், விளிம்பு நிலைக்கு தள்ளப்பட்டவர்கள், இது போன்ற மக்கள் எல்லாம் எதிர்பார்க்கும் போது அவருடைய இயக்கங்கள் என்ன, எதிர்பார்ப்புகள் என்ன, கவலைகள் என்ன, நாம் ஏதாவது செய்ய முடியுமா என்ற வகையிலே நாம் அவர்களுக்கு செவி கொடுக்க வேண்டும் என்று கேட்கின்றார். நாம் அவர்களுக்கு செவி கொடுத்தால்தான் கடவுளும் நமக்கு செவி கொடுப்பார். நாம் அவர்களுக்கு செவி கொடுக்கவில்லை என்றால் கடவுள் நமக்கும் செவி கொடுக்க மாட்டார். இதை நாம் மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டும். இரண்டாவது சிந்தனையாக அவர் சொல்வது கம்யூனியன், உறவு ஒன்றிப்பு. நமக்குள் உறவு ஒன்றிப்பு இருக்க வேண்டும். ஒரு குடும்பம் என்றால் உறவு ஒன்றிப்பு இருக்கின்றது. ஒரு பங்கு என்றால் அங்கே உறவு ஒன்றிப்பு மக்களிடையே நடுவே இருக்கின்றது. ஆனால் சமூகம் என்று வருகின்ற பொழுது பிறரோடு, குறிப்பாக துன்புறும் மக்களோடு, நம்முடைய உதவிகள் தேவைப்படும் மக்களோடு நாம் உறவுகளை அதிகமாக வைத்துக் கொள்வது இல்லை. நமக்கென்று தேர்ந்தெடுக்கப்பட்ட சிலரோடு தான் நாம் இந்த உறவு வாழ்விலே நிலைத்திருக்கின்றோம். எனவே உறவை நாம் வளர்த்துக் கொள்ள வேண்டும், அந்த உறவு வாழ்விலே நுழைய வேண்டும் என்று திருத்தந்தை அழைக்கின்றார். அதுதான் பார்ட்டிசிபேஷன், பங்கேற்பு என்றும் அவர் சொல்லுகின்றார். ஆகவே அந்த அடுத்தவருடைய வாழ்வில், அடுத்தவருடைய கவலைகளில், அடுத்தவருடைய துன்பங்களில் நாம் பங்கேற்கின்ற போது அந்த உறவு உண்டாகும். அவர்களிடம் நாம் உறவு கொள்ளவில்லை என்றால் அந்த பங்கேற்பு என்பது இல்லாமல் போய்விடும். அவர்களோடு நமக்குள்ள உறவும் இல்லாமல் போய்விடும். மூன்றாவதாக திருத்தந்தை சொல்வது, இந்த ஜூபிலி காலத்திலே நாம் செய்ய வேண்டிய முக்கியமான முதன்மையான ஒன்று என்ன என்றால் நற்செய்தி அறிவிக்கும் பணி, மிஷன். நாம் எல்லாரும் கடந்த அக்டோபர் மாதம் என்ன செய்தோம்? நம்மிடம் கவர் கொடுத்தார்கள், மிஷன் ஞாயிறு கவர் என்று. அதில் நாம் காசு போட்டு மிஷன் பணி செய்வதற்காக ரோமைக்கு அனுப்பி வைக்க ஏற்பாடுகள் செய்தோம். அந்த பணத்தை கொண்டு யார் யாரெல்லாம் வெளிநாடுகளிலே, அதாவது ஆப்பிரிக்கா போன்ற நாடுகளிலே நற்செய்தி அறிவிக்கிறார்களோ அவர்களுக்கு தேவையான இருப்பிடத்திற்கோ அல்லது அவர்களுக்கு தேவையான வீடுகளை கட்டிக் கொள்வதற்கோ அல்லது வாகன வசதி செய்து கொடுப்பதற்கோ இந்த பணத்தை, நாம் கொடுக்கின்ற பணத்தை அவர்கள் பயன்படுத்துகிறார்கள். நம்முடைய ஜெபங்களும் அதற்கு உதவியாக இருக்கின்றன என்று நாம் பார்க்கிறோம். ஆனால் அத்தோடு நின்றுவிடக்கூடாது. நற்செய்தி அறிவிப்பு என்பது வெறும் காசை கொடுப்பதோ, பணத்தை கொடுப்பதோ, ஜெபத்தை செய்வதோ அல்ல. அதுவும் தேவைதான். அதையும் கடந்து வேறு ஒன்று தேவைப்படுகிறது. அது என்ன என்றால் நம்முடைய சாட்சிய வாழ்வு. அவர் சாட்சியாக வாழ்ந்தார் என்றால் நாமும் அவரை போல் சாட்சிகளாக வாழ்வதற்கு அழைக்கப்படுகிறோம். நற்செய்திக்கு சாட்சிகளாய் நாம் வாழ வேண்டும். நமக்கு தெரிந்த வகையில் இக்காலத்தில் நாம் சுட்டிக்காட்ட விரும்புவது அன்னை தெரேசாவை. நாம் எல்லாரும் அறிந்தவர், பெரும்பாலான வயதினருக்கு தெரியும், பெரியவர்களுக்கு தெரியும். அன்னை தெரேசா அவர்கள் உலகளாவிய புகழை பெற்றார்கள். கிறிஸ்தவ விசுவாசத்தை வாழ்ந்தார்கள்.
நற்செய்தியை வாழ்ந்தார்கள். கடவுளுடைய அன்பு, இரக்கம், மன்னிப்பு, கனிவு ஆகிய அனைத்துக்கும் அவர் சான்றாக விளங்கினார், எடுத்துக்காட்டாக விளங்கினார். அவருடைய இரக்க செயல்களை முன்னிட்டு, அவருடைய சாட்சிய வாழ்வை முன்னிட்டு அவருக்கு உலகமே பாராட்டு தெரிவித்தது. நோபல் பரிசு கொடுக்கப்பட்டது. எனக்கும் உங்களுக்கும் கொடுக்க மாட்டார்கள், ஆனால் அந்த அன்னை தெரேசாவுக்கு நோபல் பரிசு கொடுக்கப்பட்டது. ஏனென்றால் அவர் தம்முடைய கிறிஸ்துவ மதிப்பீடுகளில் உறுதியாக இருந்தார், ஏழைகளுக்கு சேவை செய்தார், கடவுளை பிறரில் கண்டார். யோவான் நற்செய்தியாளர் சொல்வது போல, கண்ணால் காண முடியும் உன் சகோதரனில் நீ கடவுளை காணவில்லை என்றால் உன்னால் கண்ணால் காண முடியாத கடவுளையும் காண முடியாது என்று சொல்லியிருக்கிறார். ஆகவே அவர் கடவுளை அந்த மக்களில் பார்த்த, துன்புறும் மக்களில் பார்த்த, நோயாளிகள் மீது அவர் கனிவு கொண்டு பார்த்தார். எனவே அவருக்கு அந்த பரிசு சாட்சிய வாழ்வுக்காக கொடுக்கப்பட்டது. அதே போன்று இந்திய அரசும் அவரை பாராட்டி அவருக்கு பாரத ரத்னா என்ற மாபெரும் விருதை, இந்தியாவின் மிகச்சிறந்த விருதை அவருக்கு கொடுத்தார்கள். ஏனென்றால் கிறிஸ்துவுக்கு சான்று பகிர்ந்து வாழ்ந்த, சாட்சிய வாழ்வு வாழ்ந்த. கடைசியாக நாம் பார்க்கின்றோம், அவருக்கு இந்திய அரசு அவர் இறந்த போது முழு இராணுவ அரசு மரியாதையோடு உடலை அடக்கம் செய்ய ஏற்பாடு செய்தார். அன்பார்ந்தவர்களே, இந்த பெருமையெல்லாம் இங்கேயே கிடைத்தது என்றால் விண்ணகத்தில் அவருக்கு எத்தகைய வரவேற்பு இருந்திருக்கும் என்று பார்ப்போம். ஆகவே கிறிஸ்துவுக்காக சாட்சியாக உலகிலே வாழக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும் சரி, அது புனித செபஸ்தியாராக இருந்தாலும் சரி, புனித அன்னை தெரேசாவாக இருந்தாலும் சரி, நீங்களும் நானும் யாராக இருந்தாலும் சரி, அத்தகைய விண்ணக வாழ்வுக்குள் நுழைய முடியும். சாட்சிய வாழ்வு வாழவில்லை என்றால் நாம் அவ்வாறு செய்ய முடியாது. இந்த ஜூபிலி ஆண்டு என்பது, நற்செய்தி அறிவிப்பு என்பது, கிறிஸ்துவின் நற்செய்தி மக்களுக்கு சொல்வது என்பது நம்முடைய சொல்லால் செயலால் காணப்பட வேண்டும். செயல்கள் இல்லாத அந்த நம்பிக்கை செத்த நம்பிக்கை என்று சொல்லப்படுகிறது. ஆகவே நம்முடைய நம்பிக்கை உயிர் உள்ளதாக இருக்கும் என்றால் அது செத்த நம்பிக்கையாக இல்லை என்று சொன்னால் அது செயல்களில் வெளிப்பட வேண்டும். நம்முடைய அன்பு, கனிவு, இரக்கம், மன்னிப்பு, ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ளுதல் போன்ற நல்ல கிறிஸ்தவ பண்புகளில், கிறிஸ்துவின் மதிப்பீடுகளில் வெளிப்பட வேண்டும். அதற்கான அருளை ஆண்டவர் கொடுத்து நாமும் புனித செபஸ்தியார் வாழ்ந்த பாதையிலே நடந்து செல்ல அருள் நமக்கு தருவாராக. எழுந்து நிற்போம். பார்ப்பதற்காக ஒற்றுமொழி வந்திருக்கின்றோம். இத்திருப்பணியிலே எங்களுக்கு நாங்கள் எழுப்புகின்ற மன்றாட்டுகளுக்கெல்லாம் இப்போது கனிவாய் செவிசாய்க்க வேண்டும் என்று வேண்டி எங்கள் மன்றாட்டுகளை எழுப்புகின்றோம். கைகளை குவித்து கண்களை மூடி திருவிழா கொண்டாடுகின்ற நாம் நவநாளின் முதல் நாளிலே நமக்கு தேவையான சிறப்பான இறை ஆசிரியரை மன்றாடி கேட்போம். எங்கள் அடைக்கலமும் ஆற்றலுமாகிய இறைவா, உமது திரு அவையின் இறை பற்றுள்ள மன்றாட்டுகளுக்கு கனிவாய் செவி சாய்ந்தருளும். பரிவிரக்கத்தின் காரணரான நீர் நாங்கள் நம்பிக்கையோடு கேட்பவற்றை பெற்று எங்கள் வாழ்விலே உம்முடைய சாட்சிகளாய் இவ்வுலகிலே வாழ்ந்து உமக்கு திரு அவைக்கு சார்புள்ள வரலை தர வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
அதே ஆவியால் தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மை மறை நிகழ்வுகளை கொண்டாடுகின்றோம். ஏனெனில் அவர் காட்டிக் கொடுக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை விட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சித்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் ஆண்டவரே, உம் திருமகனின் மீட்பளிக்கும் பாடுகளையும் வியப்புக்குரிய உயிர்ப்பையும் முன்னேற்றத்தையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். இவர் மீண்டும் வருவார் என எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இப்புனிதமான உயிருள்ள பணியை நன்றி செலுத்தி உமக்கு ஒப்புக்கொடுக்கின்றோம். உமது திரு அவையின் காணிக்கையை கண்ணோக்கி அருள உம்மை மன்றாடுகின்றோம். இப்படியினால் நீர் உடம்படிய திருமணமானீர். இவ்வாறு உம்முடைய திருமகனின் திரு உடல் திரு ரத்தத்தினால் ஊட்டம் பெறும் நாங்கள் அவருடைய தூய ஆவியால் நிரம்ப பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே உள்ளமும் உடையவராய் விளங்கச் செய்வீராக. இவரே என்றும் காண்பியாகுவாராக. இவ்வாறு வாழ்க்கையில் கொள்ளப்பட்டவர்களும் முதலாக புனித வைக்க கண்ணியும் கடவுளின் தாயுமான மரியாள், அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், மாற்றி மிகு மலை சாட்சியம், எல்லாமே கொண்டாடுவதில் பாதுகாவலராகிய புனித செபஸ்தியார் மற்றும் புனிதர்கள் அனைவரோடும் நாங்கள் உரிமை பேச்சுக்கு தகுதியுடையோர் ஆகுமாக. இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் என்றும் உமது உதவியை பெறுவோம் என உறுதியோடு இருக்கிறோம். ஆண்டவரே, எங்களை உமோடு ஒப்புராக்கும் இப்படி உலகெங்கும் அமைதியும் மீட்பும் தர வேண்டும் என மன்றாடுகின்றோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் உமது திரு அவையை சிறப்பாக அடியாராகிய எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் நரோஜராஜ், ஏனைய ஆயர்கள், திருநிலையினர், உமக்கு சொந்தமான மக்கள் ஆகிய அனைவரையும் நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதி பெற செய்வீராக. நீர் விரும்பியபடி திருமுன் இருக்கின்ற இக்குடும்பத்தின் விடுதலுக்கு கனிவுடன் செவிசாய்த்தரும். கனிவுள்ள தந்தையை
எங்கள் சிதறல் கொண்டிருக்கும் உங்களுடைய பிள்ளைகளை கனிவுடன் உங்களோடு சேர்த்துக் கொள்வோம். சகோதரிகளே, உமக்கு உகந்தவர்களாய் வாழ்ந்து இவ்வுலகை விட்டு சென்ற அனைவரையும் உமது ஆட்சியில் கனிவுடன் ஏற்றருளும். நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து அவர்களோடு உமது ஆட்சியால் என்றும் மன நிறைவடைவோம் என எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எதிர்நோக்கி இருக்கின்றோம். இவர் வழியாகவே நீ உலகுக்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றீர். இவர் வழியாக இவரோடு இவரே எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியார் ஒன்றில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைவடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடும் ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளின் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதி உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் இப்போது அமைதியை மகிழ்ச்சியுடன் பகிர்ந்து கொள்வோம்.
இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்து கிடைக்க பெற்றுள்ள நாம் அனைவரும் பேறு பெற்றோர். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, எங்கள் பாதுகாவலரும் பறைசாட்சியுமாகிய செபஸ்தியார் என்னும் புனிதரின் நினைவு நாள் கொண்டாட்டத்தில் நாங்கள் மக்களுக்கு காணிக்கைகள் உமக்கு ஏற்புடையனவாய் இருக்கச் செய்ததற்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். நாங்கள் உட்கொண்ட திருமணவு எங்களை காத்தருள உம்மை வேண்டுகிறோம். அந்த புனிதருக்கு எந்த மன வலிமை உமது ஊழியத்தில் நம்பிக்கையோ
ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். கடவுளின் சிறப்பாசிரியை பெற்றுக்கொள்ள இப்போது அனைவரும் தலைவணங்கி மன்றாடுவோம். தலைவணங்கி இறை ஆசி பெற்றுக் கொள்வோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனிதர்களின் மாட்சியும் மக்களிப்புமாகிய இறைவன் அவர்களுடைய சிறப்பு மிக்க வேடல்களால் உங்களுக்கு வலுவூட்டி உங்கள் மீது தமது முடிவில்லா ஆசியை பொழிவாராக. அவர்களுடைய பரிந்துரையால் இம்மையில் தீமையிலிருந்து விடுதலையும் புனித வாழ்வின் எடுத்துக்காட்டினால் நீங்கள் பயிற்சி பெற்று இறைவனுக்கும் உங்கள் சகோதர சகோதரிகளுக்கும் பணி செய்வதில் என்றும் கருத்தாயிருக்க செய்வாராக. இவ்வாறு தம் மக்கள் விண்ணக புனிதரின் கூட்டத்தோடு இணைந்து முடிவில்லாமல் பெறுவதைக் கண்டு அகமைகளும் திரு அவை பிள்ளைகளாகிய நீங்கள் அனைவரோடும் மாண்பின் மகிழ்ச்சியை ஒரு நாள் கண்டடைய செய்வாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. உள்ள உறுதியோடும் பணதிடனோடும் பரிசாட்சியம் வாழ்ந்து வாழ்ந்திட சென்று வாருங்கள். திருப்பணி நிறைவேறிற்று. ஒரு கூட்டத்தில் மதுரை உடைய பில்லரில் அவர்கள் நேரம் இருந்திருக்க வேண்டிய கட்டாயம். தமிழக ஆயர் பேரவையுடைய கூட்டம் துவங்கியிருக்கிறது. ஆயர்கள் அங்கு சென்றிருக்க வேண்டும். ஆனால் நாம் பர்மாவரன் இறைமக்கள் நாம் நம்முடைய பொன்விழாவினை கொண்டாடுகின்றோம் என்ற செய்தி அறிந்து ஆயர்கள் குறித்துக் கொள்ளுகிறேன். எந்த அளவுக்கு வர இயலும் என்று தெரியவில்லை. இருந்தாலும் முயற்சி செய்கிறேன் என்று தான் என்னிடத்தில் கூறினார்கள். இருப்பினும் நம்முடைய இந்த விழாவினுடைய முக்கியத்துவத்தையும் நம் மீது கொண்டிருக்கிற அளவிட முடியாத பாசத்தையும் வெளிப்படுத்துகின்ற விதமாக அவர்களுக்கு இந்த நேரத்திலே நம்முடைய மரியாதையும் நம்முடைய நன்றியும் நாம் வெளிப்படுத்த செய்திருக்கிறோம்.